ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கடல் பகுதியில் அமைந்துள்ள ரயில் பாலத்தின் மீது விசைப்படகு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் 1.5 மணி நேரம் அந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் பாலா தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் நிலப்பகுதியும் பாம்பன் தீவு பகுதியும் இணைக்கும் இந்த பாம்பன் ரயில் பாலமானது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையானது. இந்த பாம்பன் பாலத்தில் தினசரி பல ரயில்கள் சென்னை, மதுரை, கோவை போன்ற ரயில்கள் தினசரி இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அதேபோல பாம்பன் சென்று பாலத்தில் வாரத்துக்கு இருமுறை சென்னையிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் வடக்கு கடற்கரையிலிருந்து தெற்கு கடற்கரைக்கும், தெற்கு கடற்கரையிலிருந்து வடக்கு கடற்கரைக்கும் கப்பல்கள் பாலம் திறக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாம்பன் பகுதியில் ஏற்பட்ட பலத்த காற்றின் காரணமாக சுமார் 9:05 மணி அளவில் 5 நிமிடம் அளவில் ஒரு அன்றன் என்பவருக்கு தங்கச்சி மடத்தை சென்ற அன்றன் என்பவருக்கு படகு கடலுக்கு மீன்பிடிக்கப்பட்டு வடக்கு மீன்பிடிக்க சென்று இன்று வடக்கு கடற்கரையில் கட்டப்பட்டிருந்த நிலையில் படகினுடைய கயிறு அறுந்து சரியாக 9:05 மணி அளவில் பாம்பன் பாலத்தினுடைய சென்று பாலத்தில் மோதியது. இதனால் மண்டபத்திலிருந்து 6:05 மணிக்கு கிளம்ப வேண்டிய மதுரை கிளம்பி இரவு 10 மணி அளவுக்கு வர வேண்டிய மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் ரயில் சரியாக 9 மணி அளவில் மண்டபத்தை வரும்பொழுது இந்த பாம்பன் பாலத்தில் கப்பல் மோதிய செய்தியை பாம்பன் பாலத்தின் இந்த பிரிட்ஜ் ஆபரேட்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் உடனடியாக ரயில்வே துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இந்த ரயிலானது மண்டபத்தில் உடனடியாக நிறுத்தப்பட்டது. நிறுத்தி அந்த ரயிலில் பயணிகள் அனைவரும் பேருந்தில் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர், ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர் ரவிச்சந்திரன் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக இந்த பாம்பன் பாலத்தை ஆய்வு செய்தனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் ஆய்வு பாம்பன் பாலத்தின் மோதிய படகை ஒரு மீனவர்களுடைய உதவியுடன் 1 மணி நேரம் மீட்கப்பட்டு படகு மீட்கப்பட்டது. அதன் பின் ரயில்வே ஊழியர்கள் இந்த பாம்பன் பாலத்தை கிட்டத்தட்ட ஆய்வு செய்த பின் இந்த ரயிலானது 11:15 அளவில் மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு தற்போது ராமேஸ்வரம் சென்றுள்ளது.